கார்த்திகை தீபம் சீரியல் ஏப்ரல் 7 இன்னைக்கான எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத ரிவ்யூவாக பார்க்கலாங்க. ராணி அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட அபிராமியோட ஃபோட்டோவை கொண்டு போய் காட்டுறாங்க. அந்த ஃபோட்டோவை பார்த்ததுமே நேற்று இந்த அம்மாவை தான் நான் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் அட்மிட் பண்ணேன், இவங்க தான் கார்த்திக் சாரோட அம்மாவா? உடனே இந்த விஷயத்தை எப்படியாவது கார்த்திக் சார்கிட்ட சொல்லியே ஆகணும், உனக்கு அவங்க வீடு தெரியுமில்ல அப்படின்னு அந்த ஆட்டோ டிரைவர் கேட்கவும் எனக்கு தெரியுங்கிறாங்க ராணி. சரிவா உடனே கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஆட்டோவில் கிளம்புறாங்க வீட்டுக்கு. இன்னொரு பக்கம் ஐஸ்வர்யா அந்த ரவுடிக்கு கால் பண்ணி சீக்கிரமாக எங்கள் அத்தையை அங்கேருந்து தூக்கிட்டேங்கிற விஷயத்த சொல்லு, அதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லவும் சரிங்க மேடம், நீங்கள் எதிர்பார்த்த அந்த நல்ல விஷயம் சீக்கிரமாக முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரவுடி ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. இன்னொரு பக்கம் அபிராமியை கிட்னி ஆப்ரேஷனுக்காக மயக்க மருந்து கொடுத்து ஒரு ரூமில் படுக்க வச்சுருக்காங்க. கூடவே ஒரு நர்ஸும் இருக்காங்க. ஆப்ரேஷனுக்கு தேவையான ட்ரெஸ்ஸை எல்லாம் நீங்கள் சேஞ்ச் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இன்னொரு பக்கம் கிட்னி கேட்டவங்களோட ஃபேமிலி வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. இன்னொரு 1/2 ஹவரில் நல்ல நேரம் வந்துடும். கிட்னி ஆப்ரேஷனுங்கிறது ரொம்ப பெரிய ஆப்ரேஷன், அதனால் இதை நல்ல நேரத்துலேயே பண்ணிக்கலாம் அப்படின்னு நேராக டாக்டர்கிட்ட போகிறாங்க. அவங்கக்கிட்ட இந்த விஷயத்த சொல்கிறாங்க. அவங்களும் சரிங்க அப்படியே பண்ணிக்கலாம், நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. எனக்கு கொஞ்சம் திங்ஸ் வாங்க வேண்டியது இருக்குது, நான் இப்போ ஷாப்பிங் மால் போகிறேன் அப்படின்னு ராஜேஸ்வரி கிளம்பவும் கூடவே நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யாவும் கிளம்புறாங்க. அதுக்குள்ளே ராணியும் அவங்க ஹஸ்பண்டும் வராங்க வீட்டுக்கு. ஐஸ்வர்யா ராஜேஸ்வரி 2 பேரும் வெளியே வராங்க. அவங்கக்கிட்ட அபிராமி இருக்கிற இடத்தையும் அவங்களோட சிச்சுவேஷன் பற்றியும் சொல்கிறாங்க. அதை கேட்டதுமே கடவுள் தான் உங்களை அனுப்பி வச்சிருக்காரு போல், ரொம்ப தேங்க்ஸுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க கார்த்திகிட்ட நான் இந்த விஷயத்த சொல்கிறேங்கிறாங்க டிரைவர். இல்லை நாங்கள் சொல்லிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் உள்ளே போகிறாங்க. ராணி அவங்க ஹஸ்பண்ட் சேர்ந்து வெளியே வந்து கிளம்புறாங்க. வீட்டுக்குள்ளே போனதுமே ஐஸ்வர்யா அந்த ரவுடிக்கு கால் பண்ணி அந்த ஆட்டோ டிரைவர் வந்த விஷயத்தையும் அவங்க கொடுத்த டீட்டெயில்ஸையும் சொல்லிடுறாங்க. அதை கேட்டதும் மேடம் எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேங்கிறாங்க. சரின்னு சொல்லி ஐஸ்வர்யா ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. இன்னொரு பக்கம் ஆட்டோ ஸ்டார்ட் ஆகலைன்னு சொல்லிட்டு 2 பேரும் ஆட்டோவை ஸ்டார்ட் பண்ணி பார்க்குறாங்க. கரெக்டாக தீபாவும் வராங்க. ஆமாம் நீங்கள் ராணி அக்கா தானே, அன்றைக்கி நீங்கள் ஸ்டுடியோவில் பாடும்போது நானும் பார்த்தேன், எங்கள் வீட்டுக்காரர் உங்களை பற்றி நிறைய சொல்லியிருக்காரு அப்படின்னு தீபா சொல்லவும் அப்படியா மேடம் அப்படின்னு சொல்லிட்டு ராணியும் சிரிச்சிட்ருக்காங்க. ஆமாம் இங்கே எங்கே வந்திருக்கீங்க, என்ன விஷயம் அப்படின்னு தீபா கேட்க கார்த்திக் சாரை தான் பார்க்கலான்னு வந்தேன், அபிராமி அம்மா இருக்கிற இடம் எங்களுக்கு தெரியும், இவர் தான் ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் அட்மிட் பண்ணியிருக்காரு, அவங்களுக்கு தலையில் கொஞ்சம் அடிபட்டிருக்கான் அப்படின்னு சொல்லவும் நான் கும்பிட்ட தெய்வம் எதுவுமே என்னை கைவிடல, உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. கார்த்தியை கூப்பிட்றாங்க. அதுக்கப்புறம் கார்த்தி வந்தது இந்த விஷயத்த சொல்கிறாங்க. ஆமாம் நான் ஏற்கனவே இவங்ககிட்ட இந்த விஷயத்த சொன்னனே அப்படின்னு ஐஸ்வர்யா ராஜேஸ்வரியை கை காட்டவும் கார்த்தி அப்படியே அவங்களே முறைச்சி பார்க்குறாங்க. கார்த்தி நானே ஹாஸ்பிட்டல் கிளம்பலான்னு தான் இருந்தேன், அதுக்குள்ளே தீபாவை பார்த்து இவங்க எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாங்க, அது மட்டும் இல்லாமல் காரில் போகும்போதே உனக்கும் கால் பண்ணி எல்லா விஷயத்தையும் சொல்லலான்னு நினச்சேன், இவங்களே வந்து உங்ககிட்ட சொல்லிட்டாங்க அப்படின்னு ஐஸ்வர்யா சொல்லவும் சரிங்க இந்த விஷயத்தை எங்ககிட்ட வந்து சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ், நான் உங்களை அப்புறமா பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வேகமாக கார்த்தி அங்கேருந்து கிளம்புறாங்க. கார்த்தி ஒரு பக்கம் ஹாஸ்பிட்டல் போயிட்டுருக்காங்க. இன்னொரு பக்கம் அந்த ரவுடி ஆம்புலன்ஸ் எடுத்துகிட்டு ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போய் ரிசப்ஷன்லேயே எல்லா டீட்டெயில்ஸையும் அபிராமியை பற்றி சொல்லி அவங்க எங்கே இருக்காங்க அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க ரவுடி. அதுக்கப்புறம் அந்த ரூமுக்கு போய் நர்ஸ்க்கு மயக்க மருந்து அடிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் அபிராமியை அங்கேருந்து மாஸ்க்கை போட்டுட்டு வீல் சேரில் தள்ளிகிட்டே கூட்டிகிட்டு வராங்க. இவங்க ஒரு பக்கம் லிஃப்ட்டில் போயிட்டுருக்காங்க. இன்னொரு பக்கம் கார்த்தி அதே மாதிரி நர்ஸ் கிட்ட டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்லி கேட்டுட்டு அவரும் சேம் ரூமுக்கு வராங்க. லிஃப்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் டைம் ஆகுதுன்னு உடனே ஸ்டெப்ஸில் ஏறி கார்த்தி மேலே போயிடறாங்க. இவங்க லிஃப்ட்டில் கீழே வந்துடுறாங்க. இப்போது இங்கேருந்து அந்த ரவுடிஸ் அபிராமியை கடத்தி கூட்டிகிட்டு போகிறதுக்காக ட்ரை பண்ணியிருக்காங்க. கார்த்தி இவங்களை எப்படி காப்பாற்றுறாங்க அப்படிங்கிறத வரக்கூடிய எபிசோடில் பார்க்கலாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.